உருளைக்கிழங்கும் கருவாடும் போட்டு கருவாடு குழம்பு செய்ய ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் நிறைய சாம்பார் வெங்காயம் எவ்வளோ போட முடியுமோ சாம்பார் வெங்காயம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நான் ஒரு 5 மீடியம் சைஸு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கொரகொரப்பாக அதை அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு எடுத்தால் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுக்கிறலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், இதே கரண்டியில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கிறலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கருவாடை நான் நல்லா அலசிட்டு கொண்டேன் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அப்புறம் முட்டையை அவிச்சு கீரல் போட்டுட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடும். வெந்த பிறகு 1/2 லெமன் அளவு புளி வச்சுருக்கேன். அந்த புளியை ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நல்லா சுண்டி வந்துடும். வந்த பிறகு 2 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முட்டைலாம் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா